வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை. இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை. 2025 ஜூன் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை. இலங்கையை பொறுத்தவரை வரும் நாட்கள் பெரும்பாலும் மேற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதி ஒரு நாள் சற்று கூடுதலாகவும் ஒரு நாள் சற்று குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் அம்பாறை, மட்டக்களப்பு, பனாமா, அம்மந்தோட்டை கிழக்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் நல்ல கூடுதலான வாய்ப்பாக இருக்க வாய்ப்புள்ளது. ஓரிரு நாட்கள் திரிகோணமலை, முல்லைத்தீவு தெற்கு பகுதி இந்த இடங்களுக்கும் முன்னேறி வந்து ஓரிரு நாட்கள் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஜூன் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை பொறுத்தவரை பெரும்பாலும் அதிகாலை நேரங்களில் புத்தளம், மேலும் சிலாபம், கொழும்பு, நீர்கொழும்பு, ரத்னபுரி இந்த இடங்களுக்கெல்லாம் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் காலி, கோட்டை, அம்மந்தோட்டை மேற்கு பகுதி இந்த இடங்களுக்கு அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வரும் நாட்கள் தொடர்ந்து இந்த இடங்களில் அதிகாலை, காலை, மேலும் மதியம், மாலை என்று விட்டு மழை இந்த இடங்களுக்கு மட்டுமே தொடர்ந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. எப்போது வேண்டுமானாலும் இந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மாலை நேரங்களில் பெரும்பாலும் அம்பாறை, மட்டக்களப்பு, மேலும் அம்மந்தோட்டை கிழக்கு பகுதி, பனாமா இந்த காலி இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே போல் கண்டி இந்த இடங்களுக்கும் இன்று மதிய மாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் இன்று வவுனியா, அனுராதபுரம், திரிகோணமலை இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஜூன் மாதம் 21ஆம் தேதியை பொறுத்தவரை. நாளை ஜூன் மாதம் 22ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை சற்று சீராக தொடர வாய்ப்புள்ளது. சிலாபம், கொழும்பு, ரத்னபுரி, மேலும் கண்டி வரை எட்டி பிடித்து லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் அம்மந்தோட்டை, ஹாலி, கோட்டை இந்த இடங்களுக்கு தென்மேற்கு பருவமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேபோல வெப்பச்சலன மழை என்பது அம்பாறை, மட்டக்களப்பு, பனாமா, அம்மந்தோட்டை கிழக்கு பகுதி ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 23ஆம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது கிளிநொச்சி தெற்கு பகுதி, முல்லைத்தீவு, மேலும் திரிகோணமலை, தம்புள்ளை, மட்டக்களப்பு, அம்பாறை இந்த இடங்களுக்கெல்லாம் சற்று கூடுதலான பரப்பில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு பகுதி தென்மேற்கு பருவமழை சீராக தொடர வாய்ப்புள்ளது. யாழ்ப்பாணம், பருத்தித்துறை இந்த இடங்களை பொறுத்தவரை இப்போதைக்கு மழைக்கு ஏதும் வாய்ப்பு இல்லை. வரும் 25, 26 இரு நாட்களில் ஏதாவது ஒரு நாள் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம், பருத்தித்துறையை பொறுத்தவரை. அதேபோல் கிளிநொச்சி இந்த இடங்களுக்கும் வடக்கு பகுதி பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. வரும் நாட்கள் ஜூன் 25ஆம் தேதிக்கு பிறகு ஒரு நாள் முன்னேறி வந்து லேசான மிதமான மழையாக வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் வரும் நாட்கள் அனைத்து நாட்களும் சிலாபம், புத்தளம் இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. சிலாபத்துக்கு தெற்கு பகுதி பெரும்பாலும் கொழும்பு, நீர்கொழும்பு, கண்டி, ரத்னபுரி, ஹாலி, கோட்டை, அம்மந்தோட்டை இந்த இடங்களுக்கு வரும் நாட்கள் அனைத்து நாட்களுமே தென்மேற்கு பருவமழை சீராக தொடர வாய்ப்புள்ளது. கனமழை, மிக கனமழை, அதிக கனமழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்பில்லை. மாலை நேரங்களில் மட்டுமே ஓரிரு நேரங்களில் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் வரும் நாட்கள் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை சற்று சீராக இருந்தாலும் ஜூன் 29ஆம் தேதிக்கு பிறகு தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. அதாவது மேற்கு வங்கத்தில் ஒரு நிகழ்வு சற்று தீவிரமடையும் என்பதால் அந்த நிகழ்வுக்கு காற்று, வெப்ப நீராவி காற்று பெரும்பாலும் குஜராத், ராஜஸ்தான், மேலும் மகாராஷ்டிரா இந்த வழியாக வெப்ப நீராவி காற்று பயணிக்கும் என்பதால் இலங்கையில் வெப்ப நீராவி காற்று சற்று குறைவாகவே கிடைக்கும் என்பதால் லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. அதாவது ஜூலை 1ஆம் தேதி முதல் ஜூலை 4ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அதேபோல் வெப்பச்சலன மழையும் ஜூலை 1ஆம் தேதிக்கு பிறகு தீவிரம் குறைந்து ஜூலை 5ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக வெப்பச்சலன மழை கிழக்கு மாகாணங்களுக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவரை தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்துவிடும், வெப்பச்சலன மழை முழுமையாக கிடைக்க வாய்ப்பில்லை. கிழக்கு பகுதியை பொறுத்தவரை ஜூலை 5ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் கிழக்கு பகுதியில் ஆங்காங்கே வெப்பச்சலன மழை தொடர வாய்ப்புள்ளது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தாலும் ஜூலை 1ஆம் தேதி முதல் மேலும் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. வங்காளதேசத்திலிருந்து மேற்கு வங்கத்துக்கு ஒரு நிகழ்வு ஜூலை 1ஆம் தேதி வர இருக்கிறது. அந்த நிகழ்வு ஜூலை 3ஆம் தேதியிலிருந்து தீவிரமடையும் என்பதால் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் அளவுக்கு காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, மேலும்
புத்தளம் இந்த இடங்களுக்கெல்லாம் வருகிற நாட்களில் அனைத்து நாட்டுமே மாலை நேரங்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் தரைக்காற்று. தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.